மூகாசுரங்கிற அரக்கனை வென்று உலகை காத்தனால இவங்கள மூகாம்பிகை தேவின்னு அழைக்கப்படப்பட்டது. இது ஒரு ஹீலிங் சோர்ஸ்னு நம்பப்படுது. விசேஷப்பட்டதும் மருத்துவ குணங்கள் அடைஞ்ச கஷாயம் இது. வணக்கம், நாங்க இப்ப மேங்களூர்ல இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க நிஹாந்தோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஸ்டேஜ் எஜுகேஷன். அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முக்கியமான ரிச்சுவல் தான் வித்யாரம்பம் செரமனி. இப்போ நிஹாந்தோட ஏஜ் பாத்தீங்கன்னா 2 years 7 months. 3 வயசுக்குள்ள இந்த ரிச்சுவல் பண்ணணும், அதாவது நம்ம ஸ்கூல் சேர்த்ததுக்கு முன்னாடி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட் டிராவல் டீடைல்ஸும் கோயில் பத்தியும் கோயில்ல நடக்கிற முக்கியமான பூஜைகளும் நாங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். குட் மார்னிங். இப்ப டைம் 5:13 ஆகுது. 5:30க்கு மேங்களூர் ஸ்டேஷன் ரீச் ஆகும். அங்க இருந்து பஸ்ல கொல்லூர் மூகாம்பிகை போறோம். நேற்று 1:25க்கு நாங்க ட்ரெயின் ஏறினோம். 16 hours ஜேர்னி சென்னையில இருந்து மேங்களூரு. அங்க இருந்து ஒரு 3 hours நம்ம கோயிலுக்கு போறதுக்கு. மேங்களூர் ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். ஸ்டேஷன் எக்ஸிட் ஆன உடனே முன்னாடி நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு கொல்லூருக்கு உடுப்பிக்கெல்லாம் போறதுக்கு. இது கொல்லூர் போற பஸ் உடுப்பி குந்தபுரம் வழியா போகுது. நாங்க பஸ் ஏறிட்டோம். பஸ் இப்போ உடனே எடுக்க மாட்டாங்க. சீட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பஸ் கிளம்பிடுச்சு. 6:30க்கு பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது லோக்கல் பிரைவேட் பஸ்ங்கிறதுனால கரெக்டா 3 hours ரீச் ஆகுமாங்கிறது டவுட் தான். பஸ் டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா பர் பர்சன் 250 சார்ஜ் பண்றாங்க. பஸ் சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இடுக்கமா இருக்கறனால கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஹைட்டான பர்சன்ஸ் யாராவது உட்கார்ந்தாங்கன்னா அவங்களோட முட்டி பயங்கரமா இடிக்கும் முன்னாடி சீட்ல. நாங்க கொல்லூர் மூகாம்பிகை பஸ் ஸ்டாப் ரீச் ஆயிட்டோம். நாங்க கோயில் தேவசம் போர்டு ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். பேரு ஸ்ரீ லலிதாம்பிகா கெஸ்ட் ஹவுஸ். பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 kilometer டிஸ்டன்ஸ் தான். நாங்க நான் ஏசி டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்கணும்னா இட் இஸ் பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். ரூம்க்கு 300 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 500 ரீஃபண்டபிள் டெபாசிட் நம்ம பே பண்ணணும். பில்டிங் ரொம்ப பழசும் அதே மாதிரி லெஸ் மெயின்டைன்டும் சொல்லலாம். பாத்ரூம் மட்டும் நீட்டா இருந்தது. ஆன்லைன்ல ஏசி ரூம்க்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாங்க. மேபி இங்க நீங்க ரூம் புக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஏசி ஆஃப் பண்ணிக்கோங்க. நாங்க ரூம் செக் இன் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகி கோயிலுக்கு கிளம்புறோம். இந்த ரிசப்ஷன்ல விசாரிச்சப்போ வித்யாரம்பம் பூஜையோட டைமிங் ஸ்லாட் காலையில 6:45 to மத்தியானம் 1 PM வரதா சொன்னாங்க. மத்தியானம் 1 o'clock முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் தான் நம்மளால பூஜை பண்ண முடியும். நாங்க ஏற்கனவே லேட்டா தான் ரீச் ஆனோம். இப்ப டைம் ஆல்மோஸ்ட் 11:50. நாங்க வந்திருக்கிறது விஜயதசமி சீசன் வேற. கண்டிப்பா கிரௌட் இருக்கும். மூகாம்பிகை தேவி எல்லாம் நல்லபடியா நடத்தி தருவாங்கன்னு வேண்டிக்கிட்டு நாங்க போறோம். நம்ம கோயில் கிட்ட ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து தான் தர்ஷனுக்காக லைன் ஸ்டார்ட் ஆகுது.
மூகாம்பிகை கோயில் கர்நாடகால உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லூருங்கிற மலை பகுதியில லொகேட் ஆயிருக்கு. இந்த கோயில் 8th செஞ்சுரியில ஆதிசங்கராச்சாரியரால நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது. காலையில் சரஸ்வதியாகவும், நண்பகலில் லக்ஷ்மியாகவும், மாலையில் பார்வதியாகவும் இந்த தேவி வணங்கப்படுகிறார். மூகாசுரங்கிற அரக்கனை வென்று உலகை காத்தனால இவங்கள மூகாம்பிகை தேவின்னு அழைக்கப்படப்பட்டது. இந்த கோயில் பரசுராமர் எஸ்டாப்ளிஷ் பண்ண 7 முக்தி ஸ்தல்ல ஒண்ணு. இப்ப நம்ம நிஹாந்தோட வித்யாரம்பம் பூஜைக்கான டோக்கன் வாங்கிட்டு சரஸ்வதி மண்டபத்துக்கு போலாம். கோயில் என்டர் ஆனோடனே ரைட் சைட்ல சேவா கவுண்டர் இருக்கு. அங்க 100 rupees பே பண்ணிட்டு வித்யாரம்பம் கணிகைன்னு சொல்லி டிக்கெட் வாங்கணும். இதுதான் சரஸ்வதி மண்டபம். இங்க எல்லாருமே உட்கார்ந்த மாதிரி லைனா உட்காரணும், குழந்தைய மடியில வச்சுட்டு. டோக்கனை வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு தட்டுல அரிசியும் மஞ்சளும் கொடுத்துருவாங்க. சரஸ்வதி வித்யாரம்பம் சரஸ்வதி மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஓம் ஹரிஸ்ரீ கணபதியே நமஹான்னு குழந்தையோட கை பிடிச்சு நம்ம அரிசியில எழுத வைக்கணும். அதுக்கப்புறம் அ இ 1 2 3 அவங்க சொல்ல சொல்ல நீங்க எழுத வைக்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 ABCD. இதுக்கப்புறம் குழந்தையோட நாக்குல கோல்ட் ரிங் வச்சு ஓம் ஹரிஸ்ரீ கணபதியே நமஹான்னு எழுத சொல்லுவாங்க. எழுதி முடிச்ச உடனே தேவியோட குங்குமம் பிரசாதமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிட்டு கோயிலோட கொடிமரத்துக்கிட்ட போயிட்டு தேவியோட ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. இப்ப நாங்க நேர தர்ஷனுக்கு தான் போறோம். கொஞ்சம் கிரௌடடா தான் இருக்கு. 12:30க்கு மகா மங்கள ஆர்த்தி முடிஞ்சு மத்தியானம் பலி உற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுது. 1:30க்கு நட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 3 PM தான் ஓபன் பண்ணுவாங்க. ஃபுல்லா சண்டிகா ஹோமம் தான் நடக்குது. மூகாம்பிகை கோயில்ல நடக்கிற இந்த ஹோமம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. குறிப்பாக கல்வி மற்றும் தொழில் சார்ந்தவர்கள் அவங்களோட ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்காக இந்த ஹோமம் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி மார்னிங் வித்யாரம்பம் பண்ண முடியாம இது மாதிரி மிட் டைம்ல பண்ற மாதிரி வந்ததுன்னா ஒரு சேஃப்டிக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்ல ஸ்நாக்ஸோ எடுத்துக்கோங்க. ஏன்னா தர்ஷன் முடிஞ்சிட்டு போறதுக்குள்ள லஞ்ச் டைம் எல்லாம் முடிஞ்சிடும். பை லக் கிரௌட் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த குடிக்கிறதுக்கு தண்ணி இது மாதிரி எடுத்துட்டு கொடுக்குறாங்க. மத்தியானம் பலி உற்சவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவிக்கு நெய்வேத்தியம் படிச்சதுக்கு அப்புறம் 1:30க்கு நட க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
நாங்க தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். மூகாம்பிகை கோயிலோட யூனிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிர்லிங்க வடிவில் இருக்கிற மூகாம்பிகை தேவி சிவனையும் சக்தியும் இணைவது குறிக்கப்படுகிறது. இந்த ஜோதிர்லிங்கம் சுயம்புவா உருவானது நம்பப்படுகிறது. வே டு டைனிங் ஹால் போட்டிருக்கு. வாங்க நம்ம கோயில் அன்னப்பிரசாதம் சாப்பிடலாம். இங்க ஆஃப்டர்நூனும் நைட்டும் அன்னதானம் கொடுக்குறாங்க. டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா 12 PM to 2:30 PM, அதுக்கப்புறம் 8 PM to 9:30 PM. கடலை பருப்பு போட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் துவையல், சாப்பாடு, சாம்பார். சாப்பிட்டு உங்களுக்கு வேணும்னா திருப்பி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்க சாப்பிட்டு வெளியில வந்துட்டோம். இதுதான் இங்க இருக்கிற புனித நதி சௌபர்ணிகா. சுவர்ணாங்கிற ஒரு கருடன் இந்த நதிக்கரையில தவம் இருந்து முக்தி அடைஞ்சனால இந்த நதிக்கு சௌபர்ணிகாங்கிற பேர் வந்தது. இந்த ரிவர் 64 வகையான மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் ரூட்ஸோட காம்பனன்ட்ஸ் அப்சர்வ் பண்றதுனால இது ஒரு ஹீலிங் சோர்ஸ்னு நம்பப்படுது. நாங்க ரூம் ரீச் ஆயிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறோம். A few hours later, நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கோயில் போறோம். அதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டு போலான்னு இங்க மகாலட்சுமி ரெசிடென்சிக்கு பின்னாடி அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ஹோட்டல் என்னோட கசினும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பிளஸ் ஆன்லைன்லயும் நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ரிவ்யூஸ் நிறைய ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கீதம், சங்கீதா, அடையார் ஆனந்த பவன் அந்த ரேஞ்சு தான். மத்தியானம் நட க்ளோஸ் பண்ற டைம்னால எங்களால திருப்தியா சாமி கும்பிட முடியல. இப்போ அதே மாதிரி கிரௌடு ஜாஸ்தியா இருக்கறனால நாங்க ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு தர்ஷனுக்கு போறோம். நாங்க 500 rupees ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்திருக்கோம். அந்த டிக்கெட்ல 2 பேர் போலாம். எங்களோட தர்ஷன் முடிஞ்சு நாங்க வெளியில வந்துட்டோம். நல்லா திருப்தியா சாமிய பார்க்க முடிஞ்சது. 8 மணிக்கு மங்கள ஆரத்தி முடிஞ்ச உடனே 8:15 நைட்டு பலி உற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பலி உற்சவம் நைவேத்தியம் படிச்சதுக்கு அப்புறம் தேவிய கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 9 o'clock கஷாய ஆரத்தி முடிஞ்ச உடனே பக்தர்களுக்கு கஷாய பிரசாதமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 9 o'clock கோயில் நட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கஷாயம் கையில தீர்த்த மாதிரியும் கொடுப்பாங்க. பிளஸ் நம்ம சின்ன கண்டெய்னரோ இல்ல ஏதாவது பாட்டில் அந்த மாதிரி எடுத்துட்டு போனா அதுலயே கொடுப்பாங்க.
ஆதிசங்கரர் கோயிலுக்கு சென்றப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தது. அவரை குணப்படுத்துறதுக்காக தேவி மூகாம்பிகை அவங்க கையால மூலிகை கஷாயம் செஞ்சு அவருக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்துதான் இது ஒரு சடங்கா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கியூ இதோட முடியல, அங்க என்ட்ரன்ஸ் வேற இருக்கு. அவ்வளோ விசேஷப்பட்டதும் மருத்துவ குணங்களை அடைஞ்ச கஷாயம் இது. நீங்க இந்த கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பா இந்த கஷாயத்தை மிஸ் பண்ணாம வாங்குங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சரஸ்வதி மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம், சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் வாங்குறதுக்கு. இதோட எங்களோட மூகாம்பிகை டெம்பிள் வீடியோ வைண்ட் அப் பண்ற நேரம் வந்துருச்சு. எங்களோட அடுத்த வீடியோல பெங்களூர்ல இருக்கிற மித்த முக்கியமான கோயில் பத்தி தான். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல்.